Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து டிஎன்இஏ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஈவினிங் டயத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளவு வந்து இருக்குது, எத்தனை காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க, புக்லெட் பத்தின ஒரு அப்டேட் அதான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் பத்தி டீடைல்டா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்இஏ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஒன் பை ஒன்னா வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நாளைக்கு டேட்ல இருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து 14th அன்னைக்கு வந்து நடக்க போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. tnea.online.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காலேஜ் பார்ட்டிசிபேட்டிங் இன் டிஎன்இஏ 2025 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல முழுவதும் வந்து இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்கள்ல 417 காலேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டோட்டல் சீட்ஸ் அதாவது சானிடரி சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,52,467 சீட்ஸ் வந்து டோட்டலா வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங். சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படின்னா வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு சீட் அப்படிங்கிற வந்து ஒதுக்கீடு வந்து பண்றாங்க இல்லையா, கம்யூனிட்டி வைஸ் ஓசி கேட்டகரிக்கு இத்தனை சீட்ஸ், பிசி கேட்டகரி இத்தனை சீட்ஸ் சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்றாங்களா, அதுதான் வந்து சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அப்படிங்கறது சொல்றாங்க. அது வந்து 1,90,166 சீட்ஸ் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி காலேஜ் வைஸ் வந்து சீட் மெட்ரிக் வில் பி டிஸ்பிளேட் ஜோன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது நாளைக்கு காலையில 10 o'clock மேல நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கான அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் வைஸ் வந்து அந்த மெட்ரிக் வேகன்சிஸை நம்மளுக்கு லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்இஏ வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணுங்க. நிறைய நானும் இப்போ ரீசெண்டா பாக்குறேன் யூடியூப்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க வந்து பண்ணல அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையே போயிடும், நீங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஒரு பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க யூடியூபர்ஸ். ஸோ நீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் எடுத்துக்கிற வேண்டாம். முன்கூட்டியே வந்து எந்தெந்த காலேஜோட லிஸ்ட் வந்து இருக்கு, அதுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு, உங்களுக்கு என்ன படிப்பு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்க. அது இப்பவே நீங்க வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல இருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க வந்து ஒரு ஒயிட் ஷீட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல குயிக் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ்னு ஒரு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா A to Z கிட்டத்தட்ட வந்து ஒரு 534 பேஜஸ் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காலேஜுமே வந்து அதாவது அந்த 400 எத்தனை காலேஜ் சொல்லியிருந்தாங்க, 417 காலேஜ் இல்லையா, 417 காலேஜை பத்தின ஓவர் வியூவா தான் இந்த ஒரு புக்லெட்ல வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு, எந்த பிரான்ச்சுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வந்து பாய்ஸுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குதா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லையா, அதே மாதிரி எவ்வளவு நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்ணணும், அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும், கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அப்டேட் நிலவரங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமான ஒரு புக்லெட்டை உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிடிஎஃப்ல வந்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டிசிஷன் வந்து நீங்க வந்து எடுங்க. சரிங்களா? டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத நீங்க வந்து பண்ணி முடிச்சிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறது ஒரு டெமோ வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு மார்னிங் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க வந்து மொபைல்ல பண்றதை தவிர்த்துட்டு உங்ககிட்ட லேப்டாப் ஓனா இருக்கு அப்படின்னா லேப்டாப்ல பண்ணுங்க. அப்படி உங்ககிட்ட வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படின்னா உங்க நேர்மையில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பொறுமையா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற வந்து பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ யாரெல்லாம் வந்து நாளைக்கு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.